ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிராஜமணி ஃபண்டிபுலா பேசுகிறேன். குரு பயிற்சி சிறப்பு பலன் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். இவ்வருடம் சுபகிருது தமிழ் மாதம் சித்திரை 9ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில தேதி 22 ஏப்ரல் 2023 அன்று குரு பயிற்சி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இந்த குரு பயிற்சியானது ஒரு வருடத்திற்கான பலனை தர உள்ளார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அட்டம குரு விலகி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்த உள்ள இந்த குரு பகவானானவர் என்னெல்லாம் செய்வார் உங்களுக்கு என்றால், இந்த 9ஆம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வீகம், உள்ளுணர்வு, நுண்ணறிவு, நம்பிக்கை, விசுவாசம், கருணை, தர்மம், நேர்மை, உயர்கல்வி, ஆராய்ச்சி, ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம், செல்வத்தை தானமாக பெறுதல், தந்தை, பூர்வீக சொத்து, வெளிநாடு, சர்வதேச வர்த்தகம், இயற்கை, நீதித்துறை, முற்பிறவில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் என்பன அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடம். இதன் வழியே குரு பகவான் நன்மையை நிச்சயம் உங்களுக்கு செய்திடுவார். சிம்ம ராசினருக்கு கடந்த காலத்தில் அட்டம குரு படாத பாடுபட்டு விட்டீர்கள். வேலை தொழில் நஷ்டம், கடுமையான கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள், வேதனைகள், மன கஷ்டங்கள் அனைத்துமே சற்று மாறக்கூடும். இருளான பாதையை விலகி சென்று வெளிச்சத்தின் ஓடையில் சிகரம் தொடுவீர்கள். ஏனெனில் குரு பலன் பார்வை உங்கள் ராசிக்கு முழுமையாக கிடைத்துள்ளது. பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் 1, 2, 5, 7, 9, 11ஆம் ஸ்தானத்தில் இருந்தால் ராஜயோகமான வாழ்வை நிச்சயம் அளிப்பார். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வை, அதாவது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடம். மிக சிறந்த நற்பலனை அளிப்பார். குரு பலன் மற்றும் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் வேலை விஷயங்களில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய முதலீடு மூலம் தொழில் விரிவாக்கம் செய்து வியாபாரத்தை வளர்ச்சியடை செய்வீங்க. செய்வன திருந்தச் செய் என்பதை போல உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை உயர்த்தி காட்டுவீர்கள். நாணயமாக நடந்து கொண்டு வாடிக்கையாளரிடம் நற்பெயர் எடுத்து காட்டுவீங்க. சிறு குறு வியாபாரிகள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் முதல் விவசாயம் செய்பவர்கள் வரை பார்த்தீங்கன்னா குரு தரும் அதிர்ஷ்டம் நிச்சயம் தன வருவாயை அதிகரித்து தரக்கூடுங்க. வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமான பலனை பெற்று தரக்கூடும். வேலை கிடைக்காத நிலைமை, அந்த டென்ஷன்ஸ், தண்டச்சோறு என்று பெயர் வாங்கின உங்களுடைய நிலைமைகள் அத்தனையுமே மாறக்கூடும். அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிலடி கொடுப்பீர்கள். உங்கள் திறமை பளிச்சிடும். உயர்ந்த நிறுவனத்திலும் நல்ல ஊதியத்துடன் நிரந்தரமான பணி நியமனம் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகள் பாராட்டும் உங்கள் மேல் நம்பிக்கையும் வைப்பார்கள். நிதி நிலைமையில் முதலிடம் நீங்கள் பிடிப்பீர்கள். கட்டிடத்துறை முதல் கவர்மெண்ட் வேலை வரை பார்த்தீங்கன்னா உயர்வடையும் காலமாகவே இருக்கக்கூடும் இந்த குரு பயிற்சியில். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வேலை மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு முன்பு இருந்த தொழில் எதிரிகள் குறையக்கூடும். எதிரிகளையும் நீங்கள் நண்பராக்கிக் கொள்வீங்க. திறன்பட செயல்பட்டு சாதித்து காட்டுவீங்க. வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிட மாற்றம், பகுதி நேர வேலையால் வருமானம் கூடுதலாக கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப சுமைகளை இறக்கி வைப்பீர்கள். நிரந்தரமான குடியுரிமை கிடைக்கப் பெறுவீர்கள். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு குருபவன் 9இல் நின்று உங்கள் ராசியை பார்ப்பதால் கடல் தாண்டிய பயணம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் குரு பலன் முழுமையாக கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடுங்க. திருமண தடையை போக்கும் குரு பலன் சகல சௌபாக்கியத்தை திருமண வாழ்வில் அள்ளித் தருவார். ஆண் பெண் இருவரின் வாழ்க்கை ஒருமனதாக இணைக்கும் சங்கமம் தான் திருமணமாகும். காலாகாலத்தில் நடக்க வேண்டிய இனிமையான சம்பவம். குரு பார்க்க மனதிற்கு பிடித்த மங்கை மற்றும் மணாலனை மனம் முடிப்பீர்கள். மணமாலை தோல் சேரக்கூடும். வண்ண திருவிழா கோலம் போல உங்களுடைய குடும்பம் களை கட்டக்கூடும். முதல் திருமணம் தோல்வியுற்றவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயம் நடந்தேறக்கூடும். காதலர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் உடைந்த காதல் வாழ்வு இனி இல்லை என்ற நிலைமை மாறக்கூடுங்க. காதல் விரலை கைப்பற்றினால் கரையை கடக்கலாம். வரமாய் வரும் காதல் முகவரி அற்றது. நிறத்தை பார்க்காமல் குணத்தை மட்டுமே பார்க்கும் காதல் தெய்வீகமானது. காதல் நினைவு மனதில் விழும் மழை நீர் துளி போன்றது. காதல் மட்டும் உங்களை விட்டு விலகவே விலகாதுங்க. குரு பலனில் காதல் மீண்டும் மலரும். காதல் அழகாய் தோன்றும் வண்ண நிலவை போல நிச்சயம் பரிசுத்தமாகவே இருக்கக்கூடும். மனமிட்டு காதலர்கள் பேசுவீர்கள். காதல் வெற்றி பெறும். கல்யாணத்தில் சென்று முடியக்கூடும். இந்த குரு பயிற்சியில் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கடுமையான சண்டை சச்சரவுகள் விலகக்கூடும். குரு பலனில் பிரிந்த உறவுகள், இனிமையான உறவுகள் மீண்டுமே ஒன்று சேரக்கூடுங்க. குரு பலன் உங்களுடைய இல்லறம் நல்லறமாக்கி தருவார். மேலும் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை தன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மாணவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூல செய்திகள் ஏற்படக்கூடும். முயற்சி, தைரிய, வீரியம், கல்வியில் இது 3மே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முதல்நிலை மாணவராக நீங்கள் வலம் வருவீர்கள். உயர்நிலை படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர் செல்வீர்கள். புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் மணிமகுடம் நீங்கள் சூடுவீர்கள். குருவருள் திருவருளாக கிடைக்கப் பெறுவீர்கள். உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுகளில் இருந்து
இருந்து வந்த அந்த உடல் சோர்வு, மூட்டு வலி, இருதய பிரச்சனை, சர்க்கரை வியாதிகள் போன்ற அனைத்துமே பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடும். குரு பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் தேர்ச்சி அடைவீர்கள். மருத்துவரின் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. புத்துணர்ச்சி பெற்று ஆயுள் சிறக்கும், ஆரோக்கியம் வளரக்கூடும். மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் பிள்ளைப்பேறு விஷயங்களில் தாமதமான தம்பதியர்களுக்கு துள்ளி விளையாட மழலை செல்வம் உண்டாகக்கூடும். உத்திரகாரகன் குரு நிச்சயம் உங்களுக்கு புத்திரத்தை கொடுப்பார். உங்கள் வம்சம் தலைக்கும், அன்புடைய மக்கட்பேறு ஆனந்தத்தை அளிக்கக்கூடும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள், சீமந்தம், வளையகாப்பு நிச்சயமாக நடந்தேறும் இந்த குரு பயிற்சியில். மேலும் குரு பலனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடு மண்மனை யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. வாடகை வீடு என்று இருந்த நிலைமை மாறக்கூடும். கனவு இல்லம் புதியதாய் கட்டி முடிப்பீங்க. புதுமனை புகுவிழா நடத்தி இலைவாளை தலைவிருந்து அளிப்பீர்கள். பூர்வீக சொத்து, வம்பு வழக்குகள், தாத்தா தந்தை வழி சொத்துகள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகி சொத்து கையில் கிடைக்க பெறுவீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. பெண்களுக்கு தங்க நகை சேகரிப்பு அதிகமாக கிடைக்க பெறுவீங்க. உயர்ந்த வாகனம் அமையக்கூடும். குடும்பத்தினர்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக உண்டாகக்கூடுங்க. நீண்ட நாளாக கிடைக்காத பட வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அருமையோடு பெருமை வந்து சேரக்கூடும். உங்கள் முகம் பிரபலமாகக்கூடும். இயக்குனர், தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகவே வரக்கூடுங்க. உயர்ந்த பட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பலனில் நிச்சயமாகவே கிடைக்க பெறுவீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் படைபலம், பணபலம் கூடுதலாகவே கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் நினைத்த பதவி உங்களுக்கு தேடி வரக்கூடும். மக்கள் மனதில் நீங்கள் நிச்சயமாக தலைவன் என்ற பதவியை நிச்சயம் கொடுப்பார்கள் மக்கள் உங்களுக்கு. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு 8 திக்கு முரசு கொட்டக்கூடும். வாழ்க்கை பிரகாசிக்கக்கூடும். பொது வழிபாடு, குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள். மற்றும் திட்டை, திருச்செந்தூர் இந்த 2 ஸ்தலமே குருவின் ஸ்தலம். இந்த ஸ்தலங்களுக்கு சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். குரு என்பதன் பொருள் இருளை நீக்குபவர். குரு பகவான் ஒரு பொது சுபர், யாவருக்குமே வழியை காட்டக்கூடியவர். குரு புத்திரக்காரகன் மற்றும் தனக்காரகன் ஆவார். நல்ல குழந்தைகள் அமைவதும் பெரிய அளவில் ஒருவருக்கு பணம் கிடைப்பதற்கும் இவரே காரகத்துவம் வகிக்கிறார். குருவின் நிறம் மஞ்சள், உலோகம் தங்கம், வாகனம் யானை, தானியம் கொண்டக்கடலை, நவரத்தினத்தில் கனகபுஷ்பராகம் ஆகும். குரு பகவானுடைய வேலை மற்றும் காரகம் என்னவென்றால் கோவில், ட்ரஸ்ட், தர்மகர்த்தா, நீதிபதி, அரசு கஜானா, மந்திரி, மந்திர உபதேசம், கௌரவம், பிராமணன், ஆசிரியர், வங்கி, புண்ணியஸ்தலங்கள், சொர்க்கம், தேர், பசு, புதையல், தங்க நகை சேமிப்பு, மத கடமைகள், கடவுள் ஆசீர்வாதம், ஜோதிடம், சிவ வழிபாடு, கீர்த்தி, புகழ் என்பது அனைத்துமே குரு பகவானுடைய காரகத்துவமாகும். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.